சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து ஜெயிலர் படத்தை எடுத்து வெளியிட்டு வெற்றி கண்டார் நெல்சன் திலீப்குமார். அந்த படம் ரஜினி ரசிகர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் பிடித்துவிட்டது. இதையடுத்து ஜெயிலர் 2 படம் உருவாக இருக்கிறது. ஜெயிலர் படத்தில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், கன்னட நடிகரான சிவராஜ்குமார், தெலுங்கு நடிகர் சுனில், பாலிவுட் நடிகரான ஜாக்கி ஷெராப் ஆகியோர் சிறு கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார்கள். இந்நிலையில் ஜெயிலர் 2 படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் தனுஷை நடிக்க வைக்க முடிவு செய்திருக்கிறாராம் நெல்சன் திலீப்குமார். சார், நம்ம படத்துல தனுஷ் சாரை நடிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் என ரஜினியிடம் பேசினாராம் நெல்சன். அவர் சொன்னதை கேட்ட ரஜினி சாரோ ஓகே கண்ணா என சொல்லிவிட்டாராம். அதனால் நெல்சன் இயக்கத்தில் உருவாகும் ஜெயிலர் 2 படத்தில் ஒரு வழியாக ரஜினியையும் தனுஷையும் சேர்த்து பார்க்கலாம். நடிகர் ரஜினி சாரின் தீவிர ரசிகன் தனுஷ், என் தலைவருடன் சேர்ந்து ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும். ஒரு படம் இல்லாவிட்டாலும் ஒரு காட்சியில் அவர் பின்னால் நின்றால் கூட போதும் என்று கூறினார் தனுஷ். ஆனால் அது இத்தனை ஆண்டுகளாக நடக்காமல் போனது. இந்நிலையில் தான் தனுஷின் ஆசையை நிறைவேற்றி வைக்கப் போகிறார் நெல்சன் திலீப்குமார். தனுஷிடம் டேட்ஸ் பெறுவதுதான் கஷ்டம். அவர் கை நிறைய அல்ல பை நிறைய படங்கள் வைத்து நடித்துக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் தலைவருக்காக நிச்சயம் எப்படியாவது அட்ஜஸ்ட் செய்து டேட்ஸ் கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் மீண்டும் சேர்ந்து வாழ முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் தான் விவாகரத்து மனு மீதான விசாரணையின் போது 2 பேருமே 2 முறை நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என பேசப்படுகிறது. இந்நிலையில் தன் படத்தில் தனுஷை நடிக்க வைக்க ரஜினி சம்மதம் தெரிவித்திருக்கிறாராம். எனவே தனுஷும் ஐஸ்வர்யாவும் சேர்வது உறுதி என ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் ஜெயிலர் 2 பட பூஜைக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை அழைத்து வர போகிறாராம் நெல்சன். தனுஷ் அண்ணா குடும்பம் ஒன்று சேர நெல்சன் இந்த அளவுக்கு உதவியாக இருப்பார் என தெரியாமல் போச்சே என ரசிகர்கள் அவரை பாராட்டுகிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.